அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் என்றும் நிலவட்டும். வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. அன்பானவர்களே, உலகத்தில் யாரும் பயமற்றவர்கள் என்று கிடையாது. பயத்தை வெளியில் காட்டிக்கொள்பவர்கள், காட்டாதவர்கள், ரெண்டு வகைதான் உண்டு. பயமே இல்லாதவர்கள் என்று யாரும் இல்லை. ஒரு மனிதன் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் மனித பண்புகளில் ஒன்றான பயம் அவனுடைய இதயத்துள் இருக்கும் என்பதற்கு திருக்குர்ஆனிலேயே நமக்கு சான்றுகள் இருக்கின்றன. இறைத்தூதர் மூசா நபி ஃபிரௌனிடத்திலே ஏகத்துவத்தை எடுத்துரைக்கின்றார்கள். அவனோ மூசா வரட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று காத்திருக்கிறான். இறைத்தூதர் மூசா நபி அடுக்கடுக்கான சான்றுகளையும் அழுத்தமான வாதங்களையும் முன்வைக்கிறார்கள். இறைவன் ஒருவனே என்பதற்கு. நீ கடவுள் அல்ல, உனக்கு பிறப்பு இருப்பதைப் போல் மரிப்பும் உண்டு, மரணமும் உண்டு என்று அவனுடைய அகக்கண்ணை திறக்க முயற்சிக்கிறார்கள். அவனோ ஆணவத்திலிருந்து கொஞ்சம் கூட கீழே இறங்கி வரவே இல்லை. கடைசியாக இறைத்தூதர் மூசா நபி அவர்களை மடக்க ஃபிரௌன் அந்த காலத்தில் அறியப்பட்ட உலகத்தில் இருக்கின்ற சூனியக்காரர்கள் அனைவரையும் அரசவைக்கு திரட்டி வர கட்டளையிடுகின்றார். வலிமை வாய்ந்த சூனியக்காரர்கள், வீழ்த்த முடியாத சூனியக்காரர்கள் அனைவரும் அணி அணியாக திரண்டு வந்தார்கள். எல்லோரும் ஒரு அணி. மூசா நபி தனியே நிற்கிறார்கள். மூசா நபி அவர்களுக்கோ இறைவன் கட்டளையிடுகின்றான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள் என்று. எல்லா சூனியக்காரர்களும் கைகளிலே கயிறு வைத்திருந்தார்கள். அந்த கயிறை தூக்கி சபையிலே எறிகிறார்கள். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த கயிறுகள் பாம்பாக நெளிந்து கொண்டிருக்கின்றன, பாம்புகளாக நெளிந்து கொண்டிருக்கின்றன. மூசா நபிக்கு இதை பார்த்த உடனே என்ன உணர்வு வந்தது என்று இறைவன் சொல்லுகிறான். ஃபௌஜஸ ஹீஃபத்தன், ஃபௌஜஸ ஃபீ நஃப்ஸிஹி ஹீஃபத்தன் மூசா. மூசா தன் இதயத்துக்குள் அச்சத்தை உணர்ந்தார். சபையெங்கும் பாம்புகள் நெளிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தவுடன் மூசா நபிக்கு ஒரு வகையான அச்சம் பிடித்து கொண்டது. இறைத்தூதர், வேதம் வழங்கப்பட்ட இறைத்தூதர், உறுதி வாய்ந்த இதயத்துக்காரர், அப்படிப்பட்டவர்களுக்கு அச்சம் வந்தது என்று இறைவன் சொல்லுகிறார். அப்போ அதற்கு இறைவன் என்ன மூசா நபிக்கு சொன்னார் என்றால், குல்னா லா தஹஃப் இன்னக அன்தல் ஆலா. மூசாவை நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்கள் தான் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்று மூசா நபியிடம் நாம் சொன்னோம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் அச்சம் அற்றவர்கள் என்று யாரும் இல்லை. அச்சத்தை வெளிப்படுத்துபவர்கள், வெளிப்படுத்தாதவர்கள் என்கிற ரெண்டு வகைதான் உண்டு. நாம் அச்சத்தை எதிரிகளுக்கு முன்னால் வெளிப்படுத்தக்கூடாது, அச்சப்பட்டதை போல நாம் காட்டக்கூடாது என்பது போட்டி களத்தில் ஒரு உளவியல் பாடம். மனித குலத்தின் இரண்டாம் தந்தை என்றும் இறைத்தூதர்களின் தந்தை என்றும் வரலாறு நமக்கு இனங்காட்டுகின்ற இறைத்தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் கனவு கண்டார்கள். 3 நாட்கள் தொடர்ந்து ஒரே கனவு.
தன்னுடைய மகனை, தான் பெற்ற மகனை 80 வயதுக்கு மேல் இறைவன் அவர்களுக்கு வழங்கிய பெரும் பாக்கியம் அவருடைய மகன். 80 வயசு வரைக்கும் உங்களுக்கு குழந்தை கிடையாது. 80 வயதுக்கு மேல் அவர்களுக்கு இறைவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, அவர் தன் தந்தையின் கைபிடித்து கொண்டு நடக்கிற பருவத்தை அடைந்த போது அந்த கனவு வந்தது. பச்சிளம் குழந்தையாக, பேச தெரியாத பிள்ளையாக அல்லது பால்குடி பிள்ளையாக இருக்கும்போது அல்ல. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார். தந்தையின் விரல் பிடித்து ஒரு பிள்ளை நடக்கின்ற பக்குவத்தை அடையும் போது தந்தையிடத்திலே கண்ணுக்கு தென்படுகிற காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு அவற்றை கேள்வியாக உருமாற்றி தந்தையிடத்திலே கேட்கும். இதற்கு என்ன அர்த்தம், அது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கிறது என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே வரும் அந்த குழந்தை. அந்த குழந்தையினுடைய கேள்வியில் அந்த குழந்தை எவ்வளவு ஞானத்தை பெற்றிருக்கிறது என்று ஒரு தந்தையால் புரிந்து கொள்ள முடியும். நேற்று என் புள்ள கேட்ட கேள்வி வேற, இன்னைக்கு கேட்கிற கேள்வி அதை விட கொஞ்சம் குழந்தையினுடைய அறிவு விசாலமாக இருப்பதை காட்டுகிறது என்று தந்தைக்கு நாள்தோறும் மகிழ்ச்சி கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பக்குவம் தான் தந்தையின் விரல் பிடித்து பிள்ளை நடக்கின்ற பருவம். அந்த பருவத்தில் இந்த கனவு வருகிறது, மகனை அறுத்து பலியிடுவதை போல. இறைத்தூதர் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இது கட்டளையா அல்லது வெறும் கனவா என்கிற தயக்கம் இருந்தது. அது இறைவனின் கட்டளைதான் என்பதை ஓர் இறைத்தூதர் என்ற அடிப்படையில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்பது இறைவனின் கட்டளைதே. அது சாதாரண பிள்ளை அல்ல, 80வது வயதுக்கு மேல் பிறந்த பிள்ளை. மகனிடத்திலே அதை சொல்ல வேண்டும். சொல்லும் போது இறைத்தூதர் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. என்ன பயம்? இந்த குழந்தை அதை எப்படி எடுத்துக்கொள்ளும் என்கிற பயம். அதை இறைவன் ரொம்ப அழகாக ஒரு நல்ல சொல்லை பயன்படுத்தி இறைவன் சொல்லுகிறான். யா புனைய, என் அருமை பிள்ளாய், என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாம் அன்னி அது பஹுக், நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் நான் உன்னை அறுக்கிறேன். கனவு தான் கண்டேன், அந்த கனவுல தான் நான் உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன். நீ என்ன நினைக்கிறாய்? ஃபந்தூர் மாதா தரா, நீ என்ன நினைக்கிறாய் என்பதை எனக்கு சொல் என்று. இந்த கனவை பத்தி உன் அபிப்பிராயம் என்னன்னு மகனுக்கும் புரிந்து விட்டது. அது வெறும் கனவு மட்டுமல்ல, கட்டளை என்று. உடனே மகன் சொல்லுகிறார், தந்தை எதிர்பார்க்காத ஒரு பதில். யா அபத்தி ஃபஅல் மா துஅமர், உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் செயல்படுத்துங்கள், ஏன் என்னிடத்தில் ஏன் அபிப்பிராயம் கேட்கிறீர்கள்? சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், அல்லாஹ் நாடினால் பொறுமையோடு நான் இருக்க என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கழுத்திலே கத்தியை வைத்தாலும் நான் பொறுமை இழக்க மாட்டேன். அந்த பொறுமையும் கூட என்னுடைய சுயபலத்தால் வந்த பொறுமை அல்ல. நானாக விரும்பி பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அல்லாஹ் நாடியதனால் நான் பொறுமையாக இருக்கிறேன். இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய பேரறிஞர் கர்தாவி சொல்கின்றார், மகன் இஸ்மாயில் சொல்லுகிறார், நான் பொறுமையாத்தான் இருப்பேன், என்ன நீங்க அருங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா அந்த சொல்லில் ஒரு சின்ன ஆணவம் கலந்து விடும். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமில்ல, எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் தாங்கிப்பேன், அருங்க அறுத்து பாருங்களேன் எப்படி பொறுமையாக இருக்கிறேன் பாருங்க அப்படிங்கிறதுல ஒரு பெருமை இருக்கு, ஒரு ஆணவம் இருக்கு, ஒரு அகம்பாவம் இருக்கு, ஒரு திமிர் இருக்கு. ஆனால் மகன் சொல்கிறார், அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாக இருப்பேன். அதாவது நான் பொறுமையாக இருப்பதும் கூட அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கிறது. நீங்கள் என்னை அறுப்பது எப்படி அல்லாஹ்வின் நாட்டப்படியோ, கத்தியை தூக்கி பெற்ற மகனின் கழுத்திலே வைத்து அழுத்தி அறுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சகிப்புத்தன்மை வேண்டும், அதற்கு ஒரு பொறுமை வேண்டும், அதற்கு ஒரு நிதானம் வேண்டும். அந்த நிதானத்தை, அந்த பொறுமையை உங்களுக்கு தந்தது இறைவன் என்றால் தாங்கிக் கொண்டு, வலியை தாங்கிக் கொண்டு, துள்ளாமல் துடிக்காமல் நான் இருக்கிறேன் பொறுமையாக என்றால் இதற்கும் இறைவன் தான் காரணம் என்று அந்த பிள்ளை அந்த பதிலை சொன்ன உடனே
இறை தூதர் இப்ராஹிம் நபியினுடைய உள்ளத்தில் இருந்த அச்சம் அகன்றோடி விட்டது. ஆனால் தொடக்கத்தில் இந்த உரையாடலை தொடங்கும் போது ஒரு அச்சத்தோடு தான் தொடங்கினார்கள். என் அருமை மகனே, இந்த மாதிரி நான் பார்க்குறேன், என்ன பையன் என்ன பதில் சொல்ல போறாரோ, மறுதளித்து விடுவாரோ, ஏற்றுக்கொள்ள தயங்குவாரோ என்று. இப்ராஹிம் நபியினுடைய வளர்ப்பல்லவா, அவர்கள் பெற்ற பிள்ளை அல்லவா, அந்த உதிரம் தானே மகனிடத்திலேயும் ஓடுகிறது. இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தை சுமந்திருக்கின்ற உதிரம் அல்லவா அது. சரி என்று கட்டுப்பட்டார்கள். இங்கேதான் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகிறான் ஒரு செய்தியை. எவ்வளவு பெரிய மனிதர்களுக்கும் அச்சம் இருக்கும், அதை காட்டுறாங்களா இல்லையா என்பதுதான். நீங்கள் அச்சப்படுகிறீர்களா, அது மனிதனுடைய உணர்வு தான். அச்சம் என்பது பலவீனம் அல்ல, அதை காட்டுவதே பலவீனம், காட்டாமல் இருப்பது வீரம் என்பதை இறைவன் உணர்த்துகிறான். எனவே அஞ்சாமல் துஞ்சாமல் இறைவனின் கட்டளையை செயல்படுத்துவோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.